सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தை நம்மெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு காணொளிக்காக நீங்கள்லாம் காத்திருந்து அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் ரசிச்சு கேட்குறத பார்க்கும் பொழுது மகாராஜுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் எவ்வளவு பரிபூரணமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மகாராஜ் நிகழ்த்தின லீலைகள் ஒவ்வொன்றும் ஞான பிரவச்சனம். மகான்கள் இல்லை ஞானிகள் எல்லோரும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குற ஸ்டைல் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக வித்தியாசமாக இருந்திருக்கு. இதில் சங்கர் மகாராஜ் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அவருடைய உடல் ஊனம். அந்த உடல் ஊனத்தினால பலரால அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கார். ஒரு மகான் அல்லது யோகி நம்ம கூடவே நிகழ்காலத்தில் வாழும் பொழுது அவர்களை புரிந்து கொள்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். இவர் மகான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி இருந்தவர்கள் நிகழ்காலத்தில் மகான் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை கூட ஒரு ஞானம்தான். இதில் சங்கர் மகாராஜை புரிஞ்சுண்டவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். ஏன்னா அவருடைய உடல் ஊனமும் அவர் உடல் அளவில் சில வித்தியாசமான சேஷ்டைகள் பண்ணுறதுனால அவரை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே கோபம் தான் வரும். அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் பலர் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பக்தர்கள் கூட அவர் கொடுக்குற அந்த தொல்லைகள்னால அவரை அந்த இடத்த விட்டு அனுப்பி விரட்டி அடித்த விஷயங்கள்லாம் கூட நம்ம போன காணொளிகளில் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது கூட மகாராஜ் தன் பக்தர்கள் மேலே எந்த விதமான கோபமும் படாமல் மீண்டும் மீண்டும் அவர்கள்கிட்ட வந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மகான் தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ். போன காணொளி வரைக்கும் மகாராஜ் அகமது நகரில் செய்த லீலைகளை பற்றி கேட்டு அறிஞ்சிட்டோம். அங்கே இருந்த 2 முக்கியமான பக்தர்களான அப்பா என்கிற டாக்டர் தானேஸ்வரும் அண்ணா என்கிற தத்தாத்திரேய அபியங்கரோடையும் செய்த லீலைகளை பற்றி நம்ம விவரமாக கேட்டு அறிஞ்சிட்டோம். இப்போ இந்த காணொளியிலிருந்து மகாராஜ் மலிநகர் அப்படிங்கிற ஊரில் செய்த லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மலிநகர் அப்படிங்கிற அந்த ஊர் அக்லுஜ் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அக்லுஜ்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா சோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. சோலாப்பூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூனேவிலிருந்து சுமார் 4 மணி நேரம் தொலைவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நகரம் சோலாப்பூர். இந்த மலிநகர் அப்படிங்கிற இடத்துல சாஸ்வத் மலிநகர் சர்க்கரை ஆலை ஒன்று இருந்தது. அந்த சர்க்கரை ஆலையில் நடந்த லீலைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மலிநகரில் முக்கியமாக 4 பேர் மகாராஜுடைய தொடர்பில் இருந்தாங்க. அவங்க யார் யாருன்னா கேஷவ்பாய் அஷேர், ஜனுபாவ் கிர்மே, ஜி.கே. பிரதான் மற்றும் வி.கே. குல்கர்னி. இதில் கேஷவ்பாய் அஷேர் அப்படிங்கிறவர் இந்த மலிநகர் சர்க்கரை ஆலையில் மேலாளராக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஜனுபாவ் கிர்மே அப்படிங்கிறவர் ஒரு விவசாயி. அவருக்கு சொந்தமாக ஒரு பங்களாவும் இருந்தது. அந்த பங்களா எங்கே இருந்ததுன்னா நவசாரி அப்படிங்கிற இடத்துல இருந்தது. அந்த இடம் இந்த சர்க்கரை ஆலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஜி.கே. பிரதான் அப்படிங்கிறவர் இந்த சாஸ்வத் சர்க்கரை ஆலையில் எம்டிக்கு செக்ரட்டரியாக இருந்தார். வி.கே. குல்கர்னி அப்படிங்கிறவர் அந்த தொழிற்சாலையில் ஒரு வெல்டிங் வேலை பார்க்குறவராக இருந்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேஷவ்பாய் அஷேர் அப்படிங்கிறவரும் ஜனுபாய் கிர்மே அப்படிங்கிறவரும் மகாராஜுடைய பக்தர்கள், சிஷ்யர்கள். ஆனால் ஜி.கே. பிரதான் மற்றும் வி.கே. குல்கர்னி அப்படிங்கிற அந்த 2 பேரும்
நாத்திகவாதிகள். இந்த ஜி.கே. பிரதான் அப்படிங்கிறவர் ரொம்ப மெத்த படித்தவர். இந்த மெத்த படித்தவர்களுக்கே உரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லன்னா ஒரு விளக்கம் தேவைப்படும். அந்த விளக்கம் இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவு நிறைந்தவர் ஜி.கே. பிரதான். ஆனா, அந்த ஜி.கே. பிரதான எப்படி இந்த விளக்கங்கள்லாம் சரியாக கொடுத்து, அவருடைய நாத்திக தன்மையிலிருந்து மகாராஜுடைய பக்தராக மாற்றினார் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து கேட்கப் போறோம். ஜி.கே. பிரதான் பிற்காலத்துல மகாராஜுடைய பக்தரா ஆனதுக்கு அப்புறமா, டுவர்ட்ஸ் த சில்வர் கிரெஸ்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்த எழுதியிருக்கார். அந்த புத்தகம் பாரதிய வித்யா பவன் பிரசுரம் பண்ணியிருக்காங்க. இது பல இந்திய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாத்திகர்கள் ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அவர்கள் தீவிரமாக அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு யாருன்னா, ஜி.கே. பிரதான் தான். ஏன் இத இப்படி சொல்றேன் அப்படின்னா, நாத்திகர்களுக்கு சரியான விளக்கம் வேணும் எல்லா விஷயத்திலயும். அந்த விளக்கங்கள் சரியாக கிடைத்த உடனேயே, அவர்கள் அந்த விஷயத்த நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இதே இந்த 2 கட்டான நடுவுல இருக்கிறவர்களுக்கு விளக்கம் தேவையில்ல. கிடைச்சதெல்லாம் நம்பக்கூடிய தன்மையில இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்புவாங்க. எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. ஆனா, அவர்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்காம இருக்கும். நாத்திகர்கள பொறுத்தவரைக்கும் பிளாக் ஆர் ஒயிட், கருப்பு இல்ல வெள்ள அவ்வளதான். ஒண்ணு நான் நம்ப மாட்டேன், இல்லன்னா நம்பினா முழுசா நம்புவேன் அப்படிங்கிற தன்மையில இருப்பாங்க. ஜி.கே. பிரதான் அப்படிப்பட்டவர் தான். ஜி.கே. பிரதான் டுவர்ட்ஸ் த சில்வர் கிரெஸ்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அந்த புத்தகம் வந்து ஒரு நாவல். அந்த புத்தகம் வந்து மகாராஜுடைய குணநலன்கள பிரதிபலிக்கிற மாதிரியான வகையில எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் மட்டும் இல்லாம, நோ தை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகமும் மகாராஜுடைய குணநலன்கள பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள தான் அவர் எழுதியிருக்கார். ஜி.கே. பிரதான் அவர்கள் 1902ஆம் ஆண்டு பிறந்தார். அவருடைய பெயர் கோபால் கந்தேராவ் பிரதான். அவர் இப்போது இருக்கிற குஜராத் பல்கலைக்கழகத்துல காமர்ஸ் டிகிரி படிச்சிருக்கார். அவர் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த தலைவர்கள் மற்றும் அறிவாளிகளோட நல்ல தொடர்புல இருந்தார். அவர் மத்திய பிரதேசத்துல ஒரு கவர்ன்மெண்ட் உத்தியோகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் அகமதாபாத்ல ஒரு ஆங்கில நாளிதழ்ல ஆசிரியரா பணியாற்றினார். அதுக்கப்புறமா அவர் சில வியாபாரங்கள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான், இந்த மலிநகர்ல இருக்கிற இந்த சர்க்கரை ஆலையில வேலைக்கு வந்திருக்கார். பிரதான் அக்லுஜ்ல இந்த சர்க்கரை ஆலையில வேலை பண்ணிட்டு இருந்தாரும். அவருடைய குடும்பம் பம்பாயில இருந்தது. ஜி.கே. பிரதான் என்னும் மெத்த படித்த நாத்திகர் எப்படி மகாராஜுடைய அத்யந்த பக்தரா மாறினார் அப்படிங்கிற கதைய தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். சுமார் 1942 அந்த வருஷத்துல பிரதான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தர பார்க்கறதுக்காக அக்லூஜிலிருந்து பாம்பேக்கு கிளம்பினார். அந்த காலகட்டத்துல ரோடு வசதிகள்லாம் அவ்வளோ நன்னா இருக்காது. ரொம்ப சுமாரா இருக்கும் அப்படிங்கிறதுனால, பாம்பேக்கு போகணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நதிய கடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸ புடிக்கணும். பஸ்ஸில ஏறி போனதுக்கு அப்புறமா ரயில் பிடிச்சு பாம்பே போய் சேர முடியும். அது ரொம்ப ஒரு சிரமமான பயணமாகத்தான் இருக்கும். பிரதான் தன் குடும்பத்தினர பார்க்கறதுக்காக பாம்பேக்கு புறப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள், அவர் படகுல முதல்ல சவாரி பண்ணணும் இல்லையா? அதுக்காக அவர் கார்ல ஏறி அக்லூஜ் சர்க்கரை ஆலையிலிருந்து கார்ல ஏறி பயணம் பண்ணிட்டு இருந்தார். அக்லூஜுடைய எல்லைக்கு வரார். அப்ப எழுத்தாப்புல மகாராஜ் மாட்டு வண்டியில ஊருக்குள்ள வரார். எப்போதும் போல மகாராஜ் தன்னுடைய உடல் அங்கங்கள்ல சில சேஷ்டைகள் பண்ணிட்டே உள்ள வரார். காருக்குள்ள அவரோட உட்கார்ந்துட்டு இருந்த மத்தவங்க எல்லாரும், "ஆஹா! மகாராஜ் வந்துட்டார், மகாராஜ் வந்துட்டார்" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, பிரதான் வந்து அப்ப இருந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர். அதனால அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ ஆர்வம் இல்ல. அதனால தான் அவர் வந்து நாத்திகத்தன்மை அதிகமாக அவருக்கு இருந்தது.
அவரை பார்த்து என்ன இந்த ஜனங்க இப்படி குதிக்கிறாங்கன்னு சொல்லி தோணித்து. இந்த மக்கள் எல்லாம் பண்ற விஷயங்கள பார்த்து அவர் துளி கூட கவலைப்படவே இல்ல. மகாராஜ இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தோணவே இல்ல. ஆனா ஒரே ஒரு செகண்ட் மாத்திரம் மகாராஜ திரும்பி அவர் பார்க்கிறார். மகாராஜும் இவர பார்க்கிறார். கார் அப்படியே போயிண்டே இருக்கு. மகாராஜுடைய மாட்டு வண்டியும் இவர்கள தாண்டி போச்சு. மகாராஜ் ஊருக்குள்ள போறார். பிரதான் அந்த ஆத்தங்கரையில இறங்கிக்கிறார். அந்த கார் அவர அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு திரும்பி போயிடுறது. அவர் நதி கடந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிடுறார். போய் இறங்கி பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கார். ஒரு மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கார். அப்போ திடீர்னு பார்த்தா புயல் மழை ஆரம்பிக்கிறது. எக்கச்சக்கமா மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போய் ஒதுங்குறதுன்னே தெரியல. சொட்ட சொட்ட நனைஞ்சுண்டு மழையிலே நின்னுட்டு இருக்கார். திருப்பி இக்கரைக்கு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா மழை காரணமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டு விட்டது. என்ன பண்றதுன்னே தெரியல. இரவு வந்தது. இரவு முழுவதும் அங்கேயே நிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டே நின்னுட்டு இருக்கார். அப்ப அந்த பக்கமா சில பேர் போறாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னாக்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எங்களோட குடிசைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குடிசைக்கு போறார். அங்க போய் பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி தான் இருக்கு. வேற வழி தெரியல. அவர் அந்த குடிசையிலே இரவு முழுதும் தங்குறார். காலையில பார்த்தானா அவருக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கிறது. அவரால கண்டிப்பா இந்த உடல்நிலையோட பாம்பே போய் சேர முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறார். அப்ப அந்த வழியா சைக்கிள்ல ஒரு ஆள் வரார். அவர் மூலமா அஷர் கிட்ட தான் உடல்நிலை சரியில்லை. தன்னை இங்கேருந்து அக்லூஜுக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு வரும்படி தகவல் சொல்லி அனுப்புறார். 2 மணி நேரத்துல அஷர் அங்க தன்னுடைய பங்களாவுக்கு அழைச்சின்னு போயிடுறார். டாக்டர் வரவழைக்கப்படுறார். பிரதானுடைய உடல்நிலையை சோதிக்கிறார். மழையில நனைஞ்சதுனால தான் இப்படி ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றார். சுமார் மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அவருக்கு ஜுரம் நல்லா குறைஞ்சு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கிறது. எழுந்து பார்க்குறார். அப்ப பார்த்தானா உடல் வலி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு. கண்கள் அவரால் சரியா திறக்கவே முடியல. அப்ப திடீர்னு பார்த்தானா ஒரு பயங்கரமான சிரிப்பொலி பிரதானுக்கு கேட்கறது. அது யாருடைய சிரிப்பொலி அப்படின்னா மகாராஜுடைய சிரிப்பொலி. கண்ணை திறந்து அப்படி பார்க்குறார். எழுத்தாப்புல பார்த்தானா சங்கர் மகாராஜ் நின்றுட்டு இருக்கார். பாம்பேக்கு போகணும்னு அவசரமா கிளம்பினேன். அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு மகாராஜ் பயங்கரமா சிரிச்சுட்டே அவரை பார்க்குறார். பிரதான் இருந்த அந்த நிலைமையில அவரால் மகாராஜுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்படியே பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கார். மகாராஜ் எப்பெல்லாம் அக்லூஜ் போறாரோ ஜனுஜி கிர்மேவுடைய பங்களாவுக்கும் அஷர் தங்கி இருக்கிற இடத்துக்கும் அவரும் கூட தங்குவார். பிரதானுக்கு ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி நார்மலாக ஆரம்பிச்சார். அஷருடைய பங்களாவுடைய வெளிப்புறத்துல உட்கார்றார் பிரதான். திடீர்னு பார்த்தானா ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்கறது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மகாராஜ் ஒரு 7 இல்லை 8 பேரோட சேர்ந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துக்குள்ள வரார். மகாராஜ் அப்போ ஒரு அரட்ராயரை போட்டுண்டு ஒரு சாதாரணமான ஒரு சட்டையை போட்டுண்டு அந்த இடத்துல உள்ள வரார். அவருடைய முகம் ஒரு பக்கம் அப்படி கோணிண்டு அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருக்காப்புல இருக்கு. கையில ஒரு சாராய பாட்டில் எடுத்துட்டு அங்க வரார். இவரை பார்த்தா இவர் ஒரு யோகி அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தோரணையில அவர் உள்ள வரார். நேரா பிரதான் தங்கி இருக்கிற இடத்துக்கு உள்ள நுழையிறார். அங்க இருக்கிற அந்த ரேடியோ பெட்டியில இருக்கிற அந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு திருப்புறார். இதை பார்த்ததும் பிரதானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறார். இந்த மாதிரி எல்லாருமே மகாராஜ கத்திருக்காங்க. ஏன்னா மகாராஜ் நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி இருந்ததுனால யாருக்கும் இவரை ஒரு மகான் இல்லை யோகி அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையில இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கத்துறது சகஜம்தான். அப்படித்தான் எல்லா பக்தர்களும் செஞ்சிருக்காங்க. ஆனா மகாராஜுடைய மகத்துவத்தை புரிஞ்சுன்றதுக்கு அப்புறமா அவர்கள் எல்லாரும் பரம பக்தர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி மாறினவர் தான் ஜி.கே. பிரதான் அவர்களும். தொடர்ந்து அடுத்த காணொளியில ஜி.கே. பிரதான் அவர்கள் எப்படி மகாராஜுடைய அத்தியந்த பக்தராக மாறினார் அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.